ஹலோ கைஸ், ஹலோ டிடிஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இஷ்யூ அப்படின்றது நிறைய வருது. அதுலேயும் வந்து முக்கியமாக இந்த கிக்கர் இல்லாத இப்போ வர நியூ மாடல்ஸில் வித்தவுட் கிக்கர் இல்லாத வண்டிகள் தான் வருது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து எடுக்க மாட்டேங்குது. அப்படியும் எடுத்தாலும் ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப டைம் எடுத்து தான் எடுக்குது. ஸோ நான் வந்து பேட்டரிலாம் செக் பண்ண எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இதே சேம் இஷ்யூ எனக்கு ஒரு 1.5 years பேக் வந்துச்சு. இப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை நான் ரிசால்வ் பண்ணி நான் அதில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வீக்னால தாங்க வரும். பட் நீங்கள் பேட்ரி செக் பண்ணி பேட்ரிலாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா செகண்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார்னு சொல்லிட்டு என்ஜின் பார்க்கல ஒரு நீட் மோட்டார் இருக்கும். இந்த மோட்டார் தான் நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். ஏன்னா இப்போ வர முக்கியமாக கிளாசிக் 350 100 350 இந்த வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அந்த ஃபெயிலியர்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வந்து ஃபெயிலியர் ஆகி அது வந்து எரிஞ்சு போயிடுது அப்படின்ற ஷார்ட்டாக எரிஞ்சு போயிடுதுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் சேம் இதே இஷ்யூ தான் நடந்துச்சு. ஸோ அதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன், எவ்வளோக்கு சேஞ்ச் பண்ணேன், அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் நான் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக இருக்குது. அந்த வீடியோ கீழே ரிலேட்டட் வீடியோஸில் இருக்குது. அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.